எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். விலங்குகள் நல ஆர்வலர்கள் பசுவை கருத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. பிரதமர் நரேந்திர மோடி ஆதங்கம். மத்திய கல்வி அமைச்சக ஆலோசனை உறுப்பினராக அதிமுக எம்பி இன்பதுரை நியமனம். கல்வித்துறையில் ஆலோசனை வழங்கும் பொறுப்பை வழங்கியது மத்திய அரசு. இந்தியாவிலும் விரைவில் புரட்சி வெடிக்கும். எப்பொழுது வெடிக்கும், யார் தலைமை தாங்குவார்கள் என கூற முடியாது. ப. சிதம்பரம் எச்சரிக்கை. திமுகவிடமிருந்து கூடுதல் இடங்களை கேட்போம் என சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அதிரடி. பதவியேற்ற மறுநாளே திமுகவிடம் கோரிக்கை. அதிமுகவை ஒருங்கிணைக்க இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் கொடுத்த கெடு நாளை நிறைவடைகிறது. கட்சியிலிருந்து நீக்கினால் கூட அமைதியாகத்தான் இருப்பேன் என செங்கோட்டையன் திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். நாட்டில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் அதிகமாக இருக்கும் நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் பசுவை விலங்காக கூட கருதுவதில்லை என்று பிரதமர் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். மற்ற விலங்குகள் மீது காட்டும் ஆர்வத்தை பசுக்கள் மீது காட்டுவதில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். நாடு முழுவதும் தெரு நாய்கள் பிரச்சினை பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் பிரதமரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. மத்திய கல்வி அமைச்சகத்தில் ஆலோசனை குழு உறுப்பினராக அதிமுக எம்பி இன்பதுரை நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கும் நிலையில் கடந்த ஜூலை மாதம் மாநிலங்களவை உறுப்பினராக வழக்கறிஞர் இன்பதுரை தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சகத்தில் சுதந்திரமாக ஆலோசனை வழங்கும் உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இளையராஜாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் இளையராஜாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இளையராஜாவை கௌரவிப்பது நமது கடமை என்றும் குறிப்பிட்டார். இசைஞானி இளையராஜாவிற்கு நேற்று சென்னையில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரபலங்கள் பேசிய பேச்சுக்கள் வைரலாகி வருகிறது. குறிப்பாக ரஜினிகாந்த் சொன்ன சில விஷயங்களை கூட்டத்தில் இருந்தவர்கள் வெகுவாக ரசித்தார்கள். முதலமைச்சர் மு. ஸ்டாலினை பாராட்டிய ரஜினிகாந்த், புதிய எதிரிகளுக்கும் பழைய அதிக எதிரிகளுக்கும் சவாலாக இருக்கும் முதலமைச்சர் புன்னகையுடன் நிற்பதாக சுட்டிக்காட்டினார். இந்திய அரசியலில் ஒரு நட்சத்திரமாக முதலமைச்சர் விளங்குவதாகவும் ரஜினி புகழாரம் சூட்டினார். சென்னையில் நேற்று நடைபெற்ற விழாவில் இளையராஜாவை பாராட்டிய கமல்ஹாசன் அவரை பாடி வாழ்த்தியது அனைவரையும் நெகிழச் செய்திருக்கிறது. வழக்கம் போல தனது பாணியில் பேசிய கமல்ஹாசன் இசைக்கு மொழி இல்லை என குறிப்பிட்டதுடன் அமுதே தமிழே என்ற பாடலை இளையராஜாவுடன் சேர்ந்து பாடி அசத்தினார். இந்தியாவில் புரட்சி வெடிக்காமல் இருப்பதற்கு நமது நாடு இன்னும் ஜனநாயக நாடாக இருப்பதே காரணம் என ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சிவகங்கையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பசி, வேலையின்மை, வறுமை அதிகரித்து விட்டதால் இந்தியாவில் புரட்சி வெடிக்கும் என எச்சரித்தார். ஆனாலும் எப்பொழுது வெடிக்கும், எங்கு வெடிக்கும், அதற்கு யார் தலைமை தாங்குவார்கள் என தன்னால் கூற முடியாது என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு விரைவில் வீடு திரும்புவார் என மருத்துவ குழு தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி வீட்டில் தடுமாறி விழுந்ததில் காயம் ஏற்பட்டதால் நல்லக்கண்ணு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். 24 மணி நேரமும் அவரது உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் நல்லக்கண்ணு தற்போது உடல்நிலை தேறி வருவதால் அவர் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என மருத்துவ குழு தெரிவித்திருக்கிறது. தன்னை கட்சியிலிருந்து நீக்கினால் கூட அமைதியாகத்தான் இருப்பேன் என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். OPS, தினகரன் ஆகியோர் தன்னை சந்திக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைக்க இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் விதித்த கெடு நாளையுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் தன்னை கட்சியிலிருந்து நீக்கினால் கூட அமைதியாகத்தான் இருப்பேன் என செங்கோட்டையன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திமுக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். விஜயின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்துள்ள அவர் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் இந்த உண்மை விஜய்க்கும் தெரியும் என்றும் கூறியுள்ளார். திமுகவிடமிருந்து கூடுதலாக தொகுதிகளை கேட்போம் என சிபிஐ புதிய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். முத்தரசனை தொடர்ந்து புதிய மாநில செயலாளராக வீரபாண்டியன் நியமிக்கப்பட்டார். அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வரும் தேர்தலில் திமுகவிடமிருந்து கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் என வீரபாண்டியன் கூறியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.